அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் அயோத்தியில் மாபெரும் உற்சவம் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமருடைய பட்டாபிஷேகம் அப்படின்னே நாம் சொல்லலாம். குழந்தை ராமர் பிரதிஷ்டை அயோத்தியில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. ஒவ்வொரு வீடுகளிலேயும் பண்டிகை மாதிரி நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல வருடங்களாக காத்து கொண்டிருந்து பலருக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் அப்படின்றது நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு ஒரு அற்புதமான பாக்கியம். இன்றைய தினம் உங்கள் ஊரில் இருக்கின்ற ராமர் ஆலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று துளசியை வாங்கி கொண்டு கொடுத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் மானசீகமாக அயோத்தி சென்று அங்கு இருக்கின்ற ராமருக்கு அந்த துளசியை நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவனை செய்து கொண்டு நம்ம செய்யும்போது அது அவருக்கு போய் சேரும். குழந்தை ராமருடைய விக்கிரகம் நமக்கு இப்போது எல்லா இடங்களிலேயும் பரவலாக ராமருடைய விக்கிரக ஃபோட்டோக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கொள்ளை அழகு அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அழகாக இருக்கிறார் ராமர். இந்த ஒரு பாக்கியம் நம்முடைய, அதாவது நாம் வரலாறுகள் எல்லாம் படிப்போம். இந்த ஒரு காலத்தில் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் அப்படின்னு. நாம் வாழுகின்ற காலத்தில் நடக்கின்ற மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அற்புதமான இந்த தருணம். அதாவது பிராண பிரதிஷ்டை விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கு மந்திரபூர்வமாக பிராண பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதற்கு முன்பாக அதற்கு கீழே யந்திரம் வைத்து அந்த யந்திரங்களுக்கு பலவிதமான பூஜைகள் செய்து பலவிதமான மந்திரங்களை ஜபம் செய்து அதனுடைய பலனை அந்த எந்திரத்திற்கு தாரை வார்த்து இந்த மாதிரி பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மந்திர ஜபம் செய்து அந்த மந்திரத்தை அந்த எந்திரத்திற்குள் தாரை வாத்து அந்த எந்திரத்தை ராமருக்கு கீழே வைக்க போகிறாங்க. அந்த எந்திரத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிற மாதிரி ராமர் சிலை அங்கே இருக்க போகுது. இதன் மூலமாக செல்லுகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் ராமருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் மட்டும் இல்லாமல் நாம் எதை வேண்டுகின்றோமோ அதை நிறைவேற்றி தருகின்ற சக்தியும் அந்த பிராண பிரதிஷ்டை செய்வதின் மூலமாகவும் எந்திரத்தை வைப்பதின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கும். அயோத்தி அப்படின்னு சொல்லும்போது பூலோகத்தில் ஒரு அயோத்தி இருக்குது. அதாவது பௌமலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பூலோகத்தில் ஒரு அயோத்தி இருக்குது. அதே மாதிரி சொர்க்கலோகத்திலும் ஒரு அயோத்தி இருக்குது. இப்போது இந்த பூலோகத்தில் இருக்கின்ற அயோத்தி சொர்க்கலோகமாக மாறப்பட்டுள்ளது. நம் நாடு மட்டும் இல்லாமல் மேலை நாடுகள் அனைத்து இடங்களிலேயும் டைரக்டாக அங்கு நடக்கின்ற அந்த விழாவை டைரக்டாக லைவ் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவரவர்களால் முடிந்த விஷயங்களை செய்கிறாங்க. ராமருடைய அந்த ராம நாமத்தை சொல்லுவது, இந்த மாதிரி அவரவர்களுடைய பக்தியை பலவாறு வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சமயம் இது. ராமர் நவமியில் அவருடைய ஜனனம் நடந்தது. அதனால் இன்றைய தினம் 5 தீபங்கள் அல்லது 9 தீபங்கள் அல்லது திருக்கார்த்திகையில் நாம் எப்படி வீடு முழுவதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி இன்றைய தினம் குறைந்தது 5 தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றுங்கள். அப்படி இல்லைன்னா 9 தீபங்கள் ஏற்றுங்க. ஏற்றி ராமர் சன்னிதானம் சென்று அங்கு ராமரை மனதார வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே கண்டிப்பாக பாலராமருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நம்மால் எப்பொழுது முடிகின்றதோ அப்பொழுது அயோத்தி சென்று அங்கு பாலராமரை தரிசனம் செய்து வருவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது. இன்றைய தினம் நடக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்ச்சி மாபெரும் நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த தருணத்தில் நாம் இருப்பது நமக்கு பெருமை. பாலராமர் இப்பொழுது பட்டாபிஷேகம் நடந்து நம்மை எல்லாம் ஆளுவதற்காக இந்த பூலோகத்திற்கு வரப்போகிறார், கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தருணம் இது. நாம் பல ஜென்மங்களில் செய்த
அந்த ஒரு பூஜையின் பலன்தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். ராமர் அப்பொழுது சீதாதேவியை பார்ப்பதற்காக லங்கை கடந்து சென்று அங்கு அந்த பாலம் அமைப்பதற்கு நிறைய பேர் அவருக்கு உதவி செய்தார்கள். அதில் நாம் ஒருவராக இருந்திருப்போம் போல். அதனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நடக்கும்போது நாம் அனைவருடைய காலகட்டத்திலேயும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்மால் இயன்றவரை எப்படியெல்லாம் இதை போற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் நாம் இதை போற்ற வேண்டும். மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா கார் ராமர் அப்படின்னு கார்களை வைத்து அவர்கள் அலங்காரம் செய்திருக்கிறார்கள், விளக்குகளை வைத்து அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அவரவர்கள் உள்ள ஊர்களில் ராமர் கோவிலில் சிறப்பான பூஜைகள், ஆராதனைகள், அன்னதானங்கள், ஜப்பங்கள், பஜனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாமும் ராமரினுடைய அந்த அனுக்கிரகத்தை பெறுவதற்கும் ராமர் பூமியில் நம்மை மறுபடியும் ஆள்வதற்கும் ஒரு அற்புதமான சமயம் இன்றைய தினம். அதனால் இன்றைய தினம் அந்த நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட 12:20 அந்த நேரத்தில் பிராண பிரதிஷ்டை நடக்கின்ற நேரத்தில் நம் வீடுகளில் மணி ஓசையை ஒலிப்பது, கோவிலில் ஆலயங்களில் மணி ஓசையை ஒலித்து கற்பூர ஆராதனை காட்டுவது போன்ற விஷயங்களையும் வழிபாடுகளையும் நாம் செய்யும்போது ராமருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் அவ்வளவு ஒரு உற்சாகமாக ராமரை கொண்டாடினோம் அப்படின்ற ஒரு திருப்தி. ஏன்னா அனைவராலேயும் இப்பொழுது அயோத்திக்கு செல்ல முடியாது. அதனால் நம் மனதிற்குள்ளேயே அந்த அயோத்தியை வரவழைத்து அந்த அயோத்திக்குள் ராமர் இருக்கின்றார், அவரை நம் மனதிற்குள்ளேயே நாம் பிராண பிரதிஷ்டை செய்து அவருக்கு அந்த நேரத்தில் கற்பூர ஆரத்திகளை காட்டி நம்முடைய பக்தியை அந்த மாதிரி நாம் வெளிப்பாடு செய்து கொள்ளலாம். மாலை நேரத்தில் அருகில் இருக்கின்ற ராமர் சன்னிதானம் சென்று அங்கு ராமரை வழிபாடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக வீடுகளில் தீபம் ஏற்றி ஏதாவது இனிப்பை செய்து வீட்டில் இருக்கின்ற ராமருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யுங்கள். அனைவருடைய வீட்டிலேயும் ராமர் பட்டாபிஷேக படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரை இல்லை அப்படின்னாலும் இனியாவது ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வீட்டில் வாங்கி வையுங்கள். அது அவ்வளவு ஒரு உன்னதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பட்டாபிஷேக ராமர் படம் வீட்டில் இருந்தாலே. அதனால் இன்றைய தினம் நம்முடைய பக்தியை ராமர் பூலோகத்தில் நம்மை ஆளுகின்ற இந்த சமயத்தில் நம்முடைய பக்தியை பலவாறு நாம் வெளிப்பாடை செய்வோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புதமான தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.